நீங்க டூ மச்சுன்னு நினைச்சு பயந்துருக்கீங்களா? கான்ஃப்ளிக்ட் வரக்கூடாது அப்படின்ற பயத்துக்காக, எங்க நம்ம பேசுனா அங்க கான்ஃப்ளிக்ட் ஆயிடுமோ அப்படின்ற பயத்த நீங்க உணர்ந்திருக்கீங்களா? நம்மள இவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, விட்டுட்டு போயிடுவாங்களோ, நம்மள விரும்ப மாட்டாங்களோ அப்படின்னு பயந்திருக்கீங்களா? உங்கள நீங்க நம்புறதுக்கு பயந்திருக்கீங்களா? தப்பு பண்றதுக்கு, அதாவது ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, அது பெர்ஃபெக்ட்டா போகணும். தப்பே வந்துறக்கூடாது அப்படின்னு பயந்திருக்கீங்களா? உங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு பயந்திருக்கீங்களா? நீங்க நீங்களா இருக்கிறது பயம்னு உணர்ந்திருக்கீங்களா? நோ சொல்றதுக்கு பயந்திருக்கீங்களா? எமோஷனலா யார் கூடயும் அட்டாச் ஆக முடியாம, அட்டாச் ஆகணும்னு நெனச்சாலே பயந்திருக்கீங்களா? அமைதி அப்படின்றத தேடி போறத நெனச்சாலே பயமா இருந்திருக்குதா? மத்தவங்க உங்கள தப்பா புரிஞ்சுப்பாங்கன்னு நீங்க பயந்திருக்கீங்களா? உங்களோட எமோஷன்ஸ வெளிக்காட்டுறதுக்கு பயந்திருக்கீங்களா? இந்த பயம்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னாக்க, இது எல்லாமே நார்சிஸ்டிக் அபியூஸ் உங்களுக்கு விட்டுட்டு போன பயங்கள். ஸோ, உங்களுக்கே தெரியாம அந்த பயங்களுக்கு உயிர் கொடுத்து, இன்னமும் அந்த பயத்த உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பயம்லாம் உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா, இந்த எபிசோட், இந்த போட்காஸ்ட் உங்களுக்கானது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் போட்காஸ்டுக்கு இன்னொரு தலைப்பின் கீழ் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கிலும் இருந்து அன்பும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு த இன்விசிபிள் ஃபியர் த லெஃப்ட் பிஹைண்ட். அதாவது அந்த நார்சிஸ்டிக் அபியூஸை விட்டு நாம வெளியில வந்ததுக்கு அப்புறமேலுக்கும் அவங்க அந்த அபியூஸ்ல நாம இருக்கும்போது நமக்குள்ள என்னென்ன பயங்களை புகுத்தி வச்சிருக்காங்க, அது பயம்னு தெரியாம நார்மல்னு நினைச்சுக்கிட்டு அதை நாம இன்னும் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த பயங்கள்ல இருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்றதுதான் இன்னைய போட்காஸ்ட்ல நாம பேச போறோம். ஓகேங்களா? போட்காஸ்ட் உள்ள போயிடலாம். இந்த தலைப்பு நான் எடுத்ததுக்கு காரணம், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல நிறைய பேர் இது பயம்னு தெரியாமலே நார்மல்னு நினைச்சுக்கிட்டு இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தெரியாம போராடிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்க, அவங்க கொடுத்த அந்த ஓப்பனான பெயின் கிடையாது, அவங்க கொடுத்த அந்த வலி மிகுந்த மெமரிஸும் கிடையாது, அந்த பர்சனும் கிடையாது. பட் ஆனா இந்த பயம், அவங்க விட்டுட்டு போன பயம், இந்த பயம் இருக்கு பாத்தீங்களா, இது கண் கூட நேரடியா தெரியாது. ஆனா உங்களுக்கு உள்ள இருந்து உங்களை ஊசி மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும். நீங்க நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்து ஹீல் ஆகுறீங்க அப்படின்னாக்கா, நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்களை விட்டு போயிட்டாலும் அவங்க கொடுத்த பயங்கள் இன்னும் உங்க உடம்புல ஆக்டிவா இருந்துகிட்டு தான் இருக்கும். உங்க மைண்ட் ஏதோ ஒரு டேஞ்சருக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கும். சம்டைம்ஸ் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, இந்த பயம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்றது தெரியாமலேயே, நீங்க ரியலைஸ் பண்ணாமலே அந்த பயத்தை ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த எபிசோட்ல பேச போறோம். ஸோ இதுல நான் முதல் பார்ட்டா சொல்ல வர்றது, இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு. நார்சிஸ்டிக் பேரண்ட் இருந்து வெளியில வந்துட்டோம், நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வந்துட்டோம். ஆனா அவங்க கொடுத்த பயம் இன்னும் நமக்குள்ள தங்கிக்கிட்டு இருக்கும். முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது உங்க தப்பு கிடையாது. இந்த பயம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க நம்ம கொடுத்த பயம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேல நம்மள திங்க் பண்ண விடாது. அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் என்னென்ன பின்விளைவுகள் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம யோசிப்போம். அதை தாண்டி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ இதுல நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்லணும் அப்படின்னாக்க, என்னுடைய பயாலஜிக்கல் ஃபேமிலி எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணது கிடையாது. நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எதுவும் பண்ணது கிடையாது. பட் ஆனா நான் அவங்க வேணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஒருவேளை அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்கா நாம அனாதை ஆயிடுவோமோ, அவங்க நமக்கு எதுவுமே பண்ணாட்டியும் நாம அவங்கள விட்டுட்டோம், விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, இல்ல திரும்ப என்னை பார்க்கவே மாட்டாங்களோ. இது வரைக்கும் இது எதுவே பண்ணவே இல்லை. பட் ஆனா திரும்ப இதெல்லாம் பண்ணாம போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல நான் அவங்களுடைய கண்ட்ரோல்குள்ளேயே இருந்தேன் நான்.
ஆனா ஒரு கட்டத்துல இது எதுவுமே சரிப்பட்டு வராது, இவங்க எனக்காக வந்து நிக்க போறது கிடையாது, எனக்காக எதுவும் பண்ண போறது கிடையாது அப்படின்னு தூக்கி போட்டேன் நானு. ஏன்னா அந்த பயத்தை தாண்டி நான் முன்னாடி சிந்திக்கவே இல்லை. நான் சொசைட்டிக்கு பயந்தேன். நமக்காக யாராவது வராம போயிட்டா என்ன பண்றது, வந்து பார்க்காம போயிட்டா என்ன பண்றது. கடைசியில அவங்க வர்றதும் கிடையாது, பார்க்கறதும் கிடையாது. 20 வருஷம் ஓடி போச்சு. வர்றதும் கிடையாது, பார்க்கறதும் கிடையாது. எதுவும் அவங்களால எனக்கு எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க என் வாழ்க்கை என்ன சார்ந்து, என் குடும்பம் என்ன சார்ந்து தனியா போயிட்டு இருக்குது. அவங்க வந்து எதுவும் பண்ணது கிடையாது. ஆனா அப்படி இருந்தும் குடும்பம் அப்படின்றதுக்காக நான் அவங்கள நம்பி இருந்தேன். என்னைக்காச்சும் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து அவங்க பண்ண எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் என்ன அவங்க அசிங்கப்படுத்துறது தான் குறியா இருந்தாங்க. நான் வேணும்னு நினைக்கல. நான் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் துளி கூட அவங்கள்ட்ட இல்ல. நான் வாழணுன்றதுக்காக ஒரு படிய கூட அவங்க எடுத்து வைக்கல. இதுக்கப்புறம் அவங்க எதுக்கு எனக்கு? நான் தூக்கி போட்டேன். தைரியமா தூக்கி போட்டேன். ஆனா உண்மையில அவங்கள தூக்கி போட்டதுக்கு அப்புறமேலுக்கு தான் என் வாழ்க்கை எவ்வளவு தெளிவா இருக்குன்னு இப்ப எனக்கு புரிஞ்சுது. சோ இது மாதிரிதான் அவங்க பண்ணுவாங்க. அவங்களால எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆனா அந்த பயத்தை நமக்குள்ள உண்டு பண்ணி குடுத்து வச்சிருப்பாங்க. அந்த பயத்தை நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருப்போம். அந்த பயத்தினால ஒரு எல்லைக்கு மேல நம்ம சிந்திக்க மாட்டோம். இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒருவேளை நமக்கு வராம போயிட்டா என்ன பண்றது, அவங்க இல்லாம போயிட்டா குடும்பம்னு ஒண்ணு இல்லாம போயிட்டா நான் அனாதையா நின்றுவனே அப்படின்னு. நான் அதை தாண்டி யோசிக்காம தான் அவங்க கொடுத்த அத்தனை அபியூஸுமே பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல அதை தாண்டி யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அவங்க இல்லாமலே போனா போட்டோம், நான் அனாதன்ற பேர் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு காரியத்துல நான் தனியா நின்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, இப்படிப்பட்ட டாக்ஸிக் ரிலேஷன் எனக்கு தேவையில்ல. தூக்கி போட்டதுக்கு அப்புறம் நிம்மதி அப்படின்றது என்னை தேடி வந்தது. இதுதான் அவங்க நமக்கு பண்றதும் நாம உணர்றதுலயும் இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ்ல ரொம்பவும் ஹார்டஸ்ட் பார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, அவங்க நம்மள பிசிக்கலா நம்ம அவங்கள விட்டு எட்ட வந்துருவோம். பட் ஆனா எமோஷனலா நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தை அவங்க ட்ராப் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க கொடுத்த அந்த பயமும் அந்த அபியூஸும் நம்ம நர்வஸ் சிஸ்டத்துக்குள்ள பயத்தை உண்டு பண்ணி ஒரு ட்ராப்ல நம்மள மாட்ட வச்சிருவாங்க. நம்ம என்னென்னலாம் இங்க நோட் பண்ணுவோம் அப்படின்னாக்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டமாகும். யாராவது ஒருத்தருடைய டோன் மாறுச்சு அப்படின்னா நம்ம அதை நினைச்சு ஓவர் திங்கிங் பண்ணுவோம். மத்தவங்கள வந்து அப்செட் பண்றதுக்கு, ஐயோ நம்ம வந்து எதிர்த்து பேசணும் அப்படின்னாக்க என்ன ஆகுமோ, நாம நினைக்கிறத சொன்னா என்ன ஆகுமோ, அவங்க சொல்றது தப்புன்னு நம்ம சொன்னா என்ன ஆகுமோ, நம்மள அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம். நம்ம பயப்படுவோம். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்மகிட்ட டிஸ்டன்டா நாங்க ஒரு ஃபோன் பண்ணி எடுக்கல, ஒரு மெசேஜ் பண்ணி ரிப்ளை வரல, இல்ல அவங்களுடைய முகம் மாறுச்சு அப்படின்னாலும் நம்ம உடனே பதட்டப்பட ஆரம்பிச்சிடும். நமக்குள்ள ஒரு பேனிக், திடீர்னு ஒரு பதட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு குற்ற உணர்வா ஃபீல் பண்ணுவோம், நோ சொல்றதுக்கும் குற்ற உணர்வா ஃபீல் பண்ணுவோம். இது எல்லாமே நம்மளோட இயற்கையான உணர்வுகள் கிடையாது, இயற்கையான பிஹேவியர் கிடையாது. அத்தனையுமே அவங்க நமக்கு பயத்தின் மூலியமா உண்டு பண்ண பிஹேவியர்ஸ். நம்ம யோசிப்போம், ஏன் நம்ம இன்னும் இதே மாதிரி அவங்க நம்ம கூட பக்கத்துல இருக்கிற மாதிரியே நம்ம ஏன் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு யோசிப்போம். அதுக்கான காரணம் உங்க லாஜிக்கல் பிரெயினுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கள விட்டு நம்ம எட்ட வந்துட்டோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா உங்க பாடி அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை இன்னும் உள்ளுக்குள்ள வச்சிருக்கு. அதை வெளியேற்றுற பொறுப்பு உங்களுக்கானது. ஒரு பயத்தையும் நீங்க வெளியேற்றி ஆகணும். புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 2வது பாயிண்ட். இங்க பயம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிக்கும். டாக்ஸிக் என்வரான்மெண்ட்ல நாம இருந்திருந்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு கொடுக்குற பயத்தை நம்ம நார்மலா அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். அதையே நம்ம பாடியும் பழகி இருக்கும். அதனால இதனுடைய டேஞ்சரஸ், இதனுடைய அபாயம் என்னன்னு தெரியாமலே அதை நம்ம ஒரு பிஹேவியரை அடாப்ட் பண்ணிருப்போம். அதனால எப்ப பாரு நம்ம இதனால என்ன ஹைப்பர் அவர், எப்ப பாரு அலர்ட்டா இருக்கணும்பா, எப்ப பாரு நம்ம எந்த தப்புமே பண்ணக்கூடாது, பேசுறது சரியா பேசணும், நம்ம செய்யற வேலை சரியா இருக்கணும், கரெக்டான டயத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வித அலர்ட்னஸ்லயே நாம இருப்போம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அந்த அபியூஸ்ல இருந்தப்போ அவங்களுடைய மூடு எப்படி இருக்கு, அவங்களுடைய டோன் எப்படி இருக்கு, அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, அவங்களோட எனர்ஜி எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு நம்ம கத்துக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம நர்வஸ் சிஸ்டம் நமக்கே தெரியாம
அத அங்க கத்துக்க ஆரம்பிச்சிடும். கவனிச்சு கவனிச்சு கத்துக்க ஆரம்பிச்சிடும். சோ அதனால என்ன கத்துக்கும், என்ன இதன் மூலியமா அது என்ன கத்து வச்சுக்கும் அப்படின்னாக்க, சேஃப்டி அப்படின்னா எப்பவும் அலர்ட் மோடுல இருந்தாதான் நமக்கு சேஃப்டி. நம்ம காமெல்லாம் இருந்துடக்கூடாது, ரெஸ்ட்லாம் எடுத்துடக்கூடாது, எப்பவும் அலர்ட் மோடுல இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஃபியரை நமக்குள்ள பதிய வச்சிடும். ஆனா இப்போ இந்த இடத்துல நீங்க பிரசன்ட்ல அமைதி ஆயிட்டீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருச்சு, அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வந்து இப்ப நீங்க அமைதியா வாழறீங்க அப்படின்னாலும் உங்க உடம்பு ரிலாக்ஸ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணும். ஏன்னா அதுக்குள்ள இன்னமும் அந்த பயம் இருந்துகிட்டு இருக்குது. இது நீங்க வீக் அப்படின்றதுக்காக கிடையாது. ஒரு காலத்துல அந்த நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்து உங்களை நீங்க சர்வைவ் பண்றதுக்காக அந்த பயங்களை நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டதுதான் காரணம். நீங்க அந்த பயத்தினால கண்டிஷன் பண்ணப்பட்டு வச்சிருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 3வது பாயிண்ட், அவங்க நமக்குள்ள என்னென்ன பயத்தெல்லாம் விட்டுட்டு போனாங்க. இந்த பயம் அப்படின்றது ஓப்பனா வெளிப்படையா தெரியுமானா கிடையாது. பிறந்த குழந்தைங்க 2 பயத்தோட தான் பிறக்கும். ஒண்ணு உயரத்தை பத்தின பயம், இன்னொன்னு அதிகப்படியான சத்தத்துக்கான பயம். இந்த 2 பயத்தோட தான் நம்ம இயற்கையிலேயே நம்ம பிறக்கிறது. ஆனா அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய பயங்கள் எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய பயங்கள் தான். குழந்தை பிள்ளைல குழந்தைய அடக்கிறதுக்காக பேய் வரும் பாரு, பூச்சாண்டி வருவான் பாரு, அது அப்படி பாரு இப்படி பாருன்னு சொல்லி சில பயங்களை நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்காக உண்டு பண்றாங்க பாத்தீங்களா. சில நேரம் அந்த பயங்கள் வந்து வயதானதும் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது ஸ்டேஜ் வந்ததும் அவங்களுக்கு மாறும். ஆனா சில பயங்கள் மாறாது. நம்ம குழந்தையில வந்து அதுங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோமோ, என்ன மாதிரியான பயத்தை காட்டுறோமோ அது அவங்களுடைய அடல்ட்ஹுட்ல எதிரொலிக்கும், தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நார்சிஸ்டிக் அபியூஸ்ல மாட்டினவங்களா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த பயம் எல்லாமே நமக்குள்ள மறைஞ்சு இருக்கும், இன்விசிபிளா இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க, நீங்க நேர்மையா பேசுறதுக்கு பயப்படுவீங்க. அங்க என்ன நடக்கும்னு தெரியும், அங்க நடக்கிறது தப்புன்னு தெரியும், உங்களை தப்பா குற்றம் சொல்றாங்கன்றது தெரியும், மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக உங்களை அங்க மட்டப்படுத்துறாங்கன்றது தெரியும். ஆனா அந்த உண்மையை உங்களால வெளியில சொல்ல முடியாது. பேசணும்னு நினைச்சாலும் உங்களால பேச முடியாது. உங்க உடம்பு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. இந்த பயம் அவங்க நமக்கு கொடுத்தது. ஏன்னா சின்ன வயசுல நம்ம உண்மையை பேசியிருப்போம், அதுக்கு நம்மள அடிச்சிருப்பாங்க, பேசக்கூடாதுன்னு திட்டிருப்பாங்க, பேசக்கூடாதுன்னு நம்மளை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பயம் இப்போ நம்மால உண்மையை நேர்மையா பேசுறதுக்கு நாம பயப்படுவோம். அடுத்து இன்னும் என்னென்ன பயங்கள்லாம் நமக்குள்ள உண்டு பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம மத்தவங்களை ஏமாத்துறதுக்கு பயப்படுவோம். அதாவது இந்த ஏமாற்றம் அப்படின்றது அவங்கள வந்து நம்ம வந்து வேணும்னே ஒரு இன்டென்ஷனா ஏமாத்துறது கிடையாது. பட் ஆனா அவங்க நம்மளை பத்தி ஒரு எண்ணம் வச்சிருப்பாங்க, நம்மளை பத்தி ஒரு ஃப்ரேம் அப் பண்ணி அவங்க வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரேம்குள்ளதான் நாம இருக்கணும் அப்படின்னு நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஐயோ அவங்க என்னை பத்தி இப்படி நினைச்சிட்டாங்க, அதனால நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க அவங்கள ஏமாத்த கூடாது அப்படின்றதுக்காக நீங்க பயப்படுவீங்க. அதாவது உங்களை பத்தி ஒருத்தவங்க ஒரு ப்ரொஜெக்ஷனை ஒரு இமேஜை உருவாக்கி அவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. அது அவங்க உருவாக்கின இமேஜ், அது நீங்க கிடையாது. பட் ஆனா அந்த இமேஜ இருந்தாதான் அவங்க நமக்கு பிடிக்கும், அவங்க நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க இல்லாத ஒரு கற்பனையான ஒரு உருவத்துல நீங்க போய் ஃபிட் ஆகணும்னு நினைப்பீங்க. இதுதான் மத்தவங்களை ஏமாத்துறதுக்கு நீங்க பயப்படுறது அப்படின்னு அர்த்தம். அவங்க என்ன கற்பனை பண்ணி வச்சிருக்காங்களோ அது அவங்க கற்பனை, அது நீங்க கிடையாது. உங்களை நீங்களா வச்சுக்கோங்க. அவங்க கற்பனைக்கு உங்களை கொண்டு போய் அங்க பிக்ஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களால அவங்க ஏமாற்றம் அடைஞ்சாலும் அடைஞ்சிட்டு போகட்டும். ஏன்னா உங்களை பத்தி நீங்க இதுதான் முடிவு பண்ற உரிமையை அவங்களுக்கு நீங்க கொடுக்க கூடாது. அவங்களுக்கு அந்த உரிமை எடுத்துக்க உரிமையும் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். தவறுகள் செய்யறது மனித இயல்பு, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனா தப்பே பண்ணாம நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அது நடக்கவே நடக்காது. ஆனா இந்த பயத்தை அவங்க நமக்குள்ள உண்டு பண்ணிருப்பாங்க. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் பர்ஃபெக்டா செய்யணும், கரெக்டா செய்யணும் அப்படின்னு செய்ய முடியும், அவங்களாலே முடியாது.
பட் ஆனா நம்ம கிட்ட அதை எதிர்பார்ப்பாங்க. நிறைய தடவை நானும் பார்த்திருக்கிறேன் நான். அவங்களால ஒரு விஷயத்த ஏதாவது பண்ண முடியலையோ அதை நாம சரியா பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு என் வாழ்க்கையை பொறுத்தப்பட்டுல என்ன ஒழுக்கமா வளர்க்குறேன்ற பேர்ல என்ன அபியூஸ் பண்ணவங்க உண்மையிலே ஒழுக்கமா இல்ல. இத நாங்க கேட்டிருந்தேன் அப்படின்னா கேட்க முடியல. எனக்கு அந்த உண்மை தெரியும். பட் ஆனா என்னால கேட்க முடியல. ஆனா நான் பண்ண ஒரு தப்பையும் சொல்லி 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 என்னை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கினாங்களே ஒழிய அவங்க பண்ண தப்ப ஒரு தடவையும் அவங்க திரும்பி பார்த்தது கிடையாது. என்ன என்னுடைய ஒழுக்கத்தை பத்தி பேசவோ என்னை கண்டிக்கவோ அவங்களுக்கு எந்த தகுதியுமே இல்ல அப்படின்றத என்னால அங்க பேச முடியல. சோ தவறுகள் செய்வது இயற்கையான மனித குணம் தான். தவறுகளை திருத்திக்கிறது தான் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு. அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். தயவு செய்து தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. மத்தவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, மத்தவங்களுக்கு வேதனை கொடுக்காதீங்க. நீங்க ஒரு செயலை செய்யும் போது தவறுகள் நேர்ந்துருச்சு, உங்களையும் அறியாம தவறுகள் நேர்ந்துருச்சு அப்படின்னாக்க அதை திருத்திக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்காக பயப்படாதீங்க. அதே மாதிரி நீங்க டூ மச்சா இருக்கிறது அப்படின்ற பயம், நீங்க உண்மையிலே டூ மச் எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க தான் நார்மல். ஏன்னா நீங்க எதிர்பார்க்கறது உண்மை, உங்க உணர்வுகள் உண்மை, நீங்க சொல்றது உண்மை. நீங்க என்ன என்ன உள்ளுக்குள்ள உங்களுடைய உணர்வு சொல்லுதோ அது எல்லாமே உண்மை. பட் ஆனா அதை எதையுமே ஏத்துக்கிற மனப்பான்மை அவங்களுக்கு இல்ல அப்படின்றதுனால உங்களை டூ மச்சா நினைக்க வச்சு அந்த பயத்தை உங்களுக்குள்ள கொடுத்துருப்பாங்க. ஃபியர் ஆஃப் ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க நம்புறதுக்கு பயப்படுவீங்க. முடிவெடுத்தா அடுத்தவங்கள வேலிடேஷன் எதிர்பார்ப்பீங்க. ஏதாவது ஒண்ணு செய்ய போறோம் அப்படின்னாக்கா அடுத்தவங்க உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. நீங்க ஏதோ ஒரு ஐடியா உங்களுக்கு வந்தது அப்படின்னாக்கா அதை 10 பேர்கிட்ட சொல்லி அதுக்கு வேலிடேஷன் தேடுவீங்க. உங்களை நீங்க நம்பவே மாட்டீங்க. நானும் அப்படிதான் இருந்தேன் ஆரம்பத்துல. இந்த மாதிரி பண்ணி பண்ணி யாராவது ஒருத்தராவது நான் பண்ணது சரி, நீ பண்றது சரிதான் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க சொல்லவே மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. யாரும் சொல்ல தேவையில்ல. என் முடிவு என்னன்னு எனக்கு தெரியும். நான் என் முடிவுப்படி நான் செயல்படுறேன், நான் செயல்படுவேன் அப்படின்னு நான் செயல்பட்டேன். அதுல வெற்றியும் கண்டேன். இப்போ என் முடிவை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. நான் ஒருவேளை அவங்கள்ட்ட வேலிடேஷன் கேட்டு நின்று இருந்து அவங்க நீ பண்ணாதன்னு சொல்லியிருந்து நான் பண்ணாம இருந்தேன் அப்படின்னாக்கா அந்த இடத்துல என் சுதந்திரம் பறி போயிருக்கும். ஆனா நான் என்ன நம்பினேன். இது இந்த மாதிரியான பயங்கள் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே உங்களுக்குள்ள அவங்க விட்டுட்டு போன பயங்கள், உருவாக்கிட்டு போன பயங்கள். இதனால நீங்க என்ன ஆயிடுவீங்க, சைலன்ஸ் ஆயிடுவீங்க, ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க, பீப்பிள் பிளீசரா மாறிடுவீங்க, எமோஷனல் எக்ஸாஷனுக்கு ஆளாவீங்க. இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்டா நான் சொல்ல வர்றது, நீங்க ஒரு ஆன்டிசிபேஷன், அதாவது ஏதோ ஒண்ணு உங்களை நோக்கி வரப்போகுது, அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. நார்சிஸ்டிக் அபியூஸ் நமக்கு சொல்லி கொடுக்கறது முதல் ரொம்ப முக்கியமான விஷயம்னாக்க இந்த ஆன்டிசிபேஷன் தான். அதாவது நாம எமோஷனலா எப்ப பாரு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்போம். நாம ஏதாவது பேச போறோம் அப்படின்னாக்கா அந்த கான்வர்சேஷனை மண்டைக்குள்ள ஓட்டிக்கிட்டே ரிகர்ஸ் பண்ணிட்டே இருப்போம். எப்ப பாரு ஒஸ்ட் கேஸ் சீனரியாவை இமேஜின் பண்ணிட்டே இருப்போம். நாம யாராவது நம்மளை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடி ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். நாம சின்ன சின்ன விஷயத்து கூட நம்மளால அமைதியா இருக்கவே முடியாது. நமக்கு பதட்டம் அதிகமாயிடும். இது நீங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, இதுக்கு முன்னாடி அமைதி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்க நர்வஸ் சிஸ்டத்துக்கு தெரியாது. அதனால உண்மையிலே நீங்க அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதை உங்க உடம்பு ஏத்துக்காது. அந்த அமைதினா என்னன்னு நம்புற வரைக்கும் நீங்க இந்த அமைதியான இந்த சூழ்நிலை உடனே மாறிடும். இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன்னா உடனே நான் அழுவேன், இப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னாக்க திரும்ப நான் கஷ்டப்படுவேன் அப்படின்ற ஒரு தப்பான லிமிட்டட் பிலீஃபை உங்களுக்குள்ள வச்சிருப்பீங்க. அந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கும். அதனால தான் உங்களுடைய பாடி ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆகிறத சேஃப்டின்னு நம்பாது. ஏன்னா அவங்க அப்படித்தானே நம்மளை வச்சிருப்பாங்க. ஒரு நேரம் நல்லபடியா வச்சிருப்பாங்க, உடனே அழ வைப்பாங்க. ஒரு நேரம் நம்ம முக்கியம் நினைக்க வைப்பாங்க, ஒரு நேரம் தூக்கி போடுவாங்க.
ஒரு நேரம் நாம தேவை அப்படின்னாக்கா நம்ம கிட்ட வந்து அப்படி பேசுவாங்க, தேவை இல்லைன்னா தூக்கி போட்டு போவாங்க. ஸோ இதனால தான் நாம இந்த ஆன்டிசிபேஷன் அப்படின்ற ஒரு நிலை, அதாவது இப்ப நம்ம நல்லா இருப்போம், அடுத்து உடனே கஷ்டப்பட போறோம், இப்ப நம்ம சிரிக்கிறோம், அடுத்து நம்ம அழப்போறோம் அப்படின்ற ஒரு விதமான தப்பான லிமிட்டட் பிலீஃப நமக்குள்ள வளர்த்துக்கிட்டு இருப்போம். இது உங்களுக்கு தேவையில்ல. அடுத்த 5வது பாயிண்ட். நீங்களா இருக்கிறதுக்கு பயப்படுவீங்க. இதுதான் ரொம்ப டீப்பஸ்ட் வூண்ட். த டீப்பஸ்ட் வூண்ட் அப்படின்னா, நீங்களா இருக்கிறதுக்கு பயப்படுறது தான். ஏன்னா, உங்கள வந்து அந்த அபியூஸ்ல இருக்கும்போது உங்கள எப்ப பாரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அவங்க அப்படி இருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாரி நான் மாத்திக்கணும். இவங்க சொல்றாங்க, இதுக்கு தகுந்த மாரி மாத்திக்கணும். ஒரு தடவையும் அவங்க ஒண்ணு சொல்ல உங்கள அந்த மாரி மாத்திக்கணும்னு உங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டே நீங்க இருப்பீங்க. இது வந்து உங்களுக்குள்ள டீப்பான காயத்த உண்டு பண்ணியிருக்கும். இப்படி உங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால நீங்க யாருன்றதே நீங்க மறந்துருவீங்க. உங்களுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றது, உங்களுடைய உண்மைத்தன்மை தான் சேஃபானது அப்படின்றத நீங்க உணர்றதையே நிறுத்திருவீங்க. நீங்க உங்க எமோஷன்ஸ மறைப்பீங்க, உங்க ஒப்பீனியன்ஸ மறைப்பீங்க, உங்களுடைய தேவைகள மறைப்பீங்க, உங்களுடைய பவுண்டரிஸ மறைப்பீங்க. ஏன்னா, உங்களுக்குள்ள ஒரு பகுதி நம்பிட்டு இருக்கும். நான் என்ன வந்து ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் உண்மையா இருந்தேன் அப்படின்னா, இந்த கனெக்ஷன நான் இழந்துருவேன். இந்த உறவ நான் இழந்துருவேன். இந்த ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போயிடும். அவங்க என்னை விட்டு போயிடுவாங்க. அவங்க என்ட்ட பேசாம இருந்துருவாங்க அப்படின்னு. இந்த பயம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்தாலும், அங்கேயும் இந்த பயம் உங்கள தொரத்தும். அந்த அபியூஸ விட்டு வெளியில வந்து ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்குள்ள நீங்க இருந்திருந்தாலும், இந்த பயத்தின் காரணமா உங்க பார்ட்னர்ட்டேருந்து நீங்க விலகி இருப்பீங்க. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்கள உங்களா நீங்க நீங்களா இருக்க விடாத உறவு, அது எந்த உறவா இருந்தாலும் அது உங்களுக்கு தேவை கிடையாது. அது உங்களுக்கு எந்த வகையிலும் நன்மை பண்ண போறது கிடையாது. இது என்னுடைய வாழ்க்கையோட அனுபவம். நானா இருக்காத உறவுகள் அத்தனையும் நான் அறுத்து போட்டேன். இப்பதான் நான் நிம்மதியா இருக்கிறேன் நானு. என்ன நானா வாழ விடாத உறவு என்ன உறவு? சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பிடிக்கல. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நான் செய்யறேன் அப்படின்னா, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றது என்ன உறவு? நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த எனக்கு திணிச்சு அதை ஃபாலோ பண்ண சொல்றது என்ன உறவு அது? அப்போ என்ன சுருக்கிக்கிட்டு அந்த உறவு முக்கியம் நான் நினைக்கணுமா? இல்ல என்ன தேர்ந்தெடுத்து அந்த உறவை நான் இருக்கணுமா? நான் அப்படிதான் பண்ணேன் நான். நான் என்னதான் தேர்ந்தெடுத்தேன். என்னை யார் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டேன். எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா 40 வருஷம் வரைக்கும் நான் மத்தவங்களுக்காக நான் வாழ்ந்துட்டேன். மத்தவங்களுக்காக அவ்வளோ பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே நான் குடுத்துட்டேன் நான். ஆனா இதுக்கப்புறமும் நான் குடுக்குறவளா மட்டுமே இருக்க நான் விரும்பல. எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு நானே குடுத்துக்கிறேன். அதுக்கு எனக்கு இந்த உறவெல்லாம் தேவையில்லைன்னா தயவு செஞ்சு போயிடுங்க. நான் எடுத்த முடிவு அதான். யார் ஒருத்தவங்க நானா இருக்க என்னை விடாம என்னை மாத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த உறவு எனக்கு தேவையில்லை. அது யாரா வேணாலும் இருக்கட்டும். என்னுடைய பயாலஜிக்கல் ஃபேமிலியா இருக்கட்டும், என்னுடைய இன்லாஸ் வீட்லயே ஆகட்டும், இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், என்னோட கலீக்ஸ் ஆகட்டும், என்ன மாத்தணும்னு ட்ரை பண்ண யாரா இருந்தாலும் நான் அவங்கள்ட்ட சண்டைலாம் போடுறது கிடையாது. சைலண்டா கட் பண்ணிட்டு எட்ட வந்துடும். திரும்ப அவங்க முகத்துல முழிக்கிறதே கிடையாது. எனக்கு அதுதான் நிம்மதியா இருக்குது. எனக்கு நானா வாழறதான் என் வாழ்க்கை. அதுதான் 40 வருஷத்துக்கு அப்புறமேலுக்கு என் வாழ்க்கை எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ ஃபியர் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப். தயவு செஞ்சு இந்த பயத்தை உடைச்சி எறிங்க. நீங்களா இருக்க பழகுங்க. இந்த பயத்தை எப்ப நீங்க உடைச்சி எறியறீங்களோ அப்பவே இந்த அபியூசர் உங்களுக்கு கொடுத்த எல்லா பயத்தையுமே உங்களால தூக்கி போட முடியும். ஓகேங்களா? 6வது பாயிண்டா நான் சொல்றது, ஹீலிங் அப்படின்றது திரும்பவும் உங்க பாடிய நீங்க சேஃபா ஃபீல் பண்ண வைக்கிறது தான். இது ரொம்பவும் முக்கியமானது. ஹீலிங் அப்படின்றது மென்டலா எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹீலிங் உடனே வந்துராது. அத உங்க நர்வஸ் சிஸ்டத்துக்கு நீங்க கத்து கொடுக்கணும். இந்த பிரசன்ட்ல இந்த டேஞ்சர் கிடையாது அப்படின்னு உங்க நர்வஸ் சிஸ்டத்துக்கு நீங்க கத்துக்கணும். இதுக்கு டைம் எடுக்கும் தான், நான் இல்லைன்னு நான் சொல்லல. அந்த சேஃப்டிய கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரீபில்டு பண்ண ஆரம்பிங்க.
அப்பதான் அது எப்படி நீங்க ரீபில்ட் பண்ணுவீங்க அப்படின்னாக்க, உங்க என்வைரன்மெண்ட்ட காமா வச்சுக்கோங்க. மரியாதையா உங்கள்ட்ட யார் கம்யூனிகேஷன் பண்றாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் கம்யூனிகேஷன் பண்ணுங்க. கன்சிஸ்டன்ட் பீப்பிள் உங்கள உண்மையிலே அக்கறை எடுத்து நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்கன்னு உங்க மேல அக்கறையா இருக்கிற மக்கள மட்டும் உங்க கூட வச்சுக்கோங்க. ஒரு ரொட்டீன் ஒண்ணு கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஜென்டில் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்ச ரொட்டீன்ஸ ஃபாலோ பண்ணுங்க. உங்க மேல நீங்க கொஞ்சம் கருணையும், இரக்கமும், கனிவும் காட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க பாடி உங்கள நம்ப ஆரம்பிக்கும். அடுத்து 7வது பாயிண்ட். இந்த ஃபியர், இந்த பயங்கள் அத்தனையிலிருந்தும் நீங்க ஹீல் ஆயிட்டீங்க அப்படின்றதுக்கான சைன்ஸ் என்னென்ன? இந்த இன்விசிபிள் ஃபியர் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அமைதியா தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பயத்துலேருந்து நீங்க ஹீலிங் ஆயிட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு உடனே தெரியாது. ஆனா அமைதியா தெரியும். எப்படி அப்படின்னாக்க, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ பயப்படாம சொல்லுவீங்க. குற்ற உணர்வு இல்லாம ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிப்பீங்க. யாருகிட்டயும் போய் மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க ஒருத்தர் சொல்ற கருத்த நீங்க மறுக்கிறீங்க அப்படின்னா, ஓகே. நீங்களும் உங்க மறுப்ப சொல்லுங்க. அவங்களும் உங்க மறுப்ப சொல்லட்டும் அப்படின்னு நீங்க அத ஓகேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அத கண்டு பயப்பட மாட்டீங்க. உங்க இன்ட்யூஷன் உங்களுடைய உள்ளுணர்வ நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு முக்கியமான, ரொம்ப ஆழமான ஸ் ஹீலிங்க்கு தேவையான விஷயங்கள். ஏன்னா, இதெல்லாம் உங்களுக்கு நடந்தது அப்படின்னா, உங்க நர்வஸ் சிஸ்டத்த நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்க டூ சென்சிட்டிவ் அப்படின்ற ஒரு பயத்தையும் உங்களுக்குள்ள குடுத்து வச்சிருப்பாங்க. இது 8வது பாயிண்ட். இத பத்தி முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து இந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பயம், நீங்க வீக் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் கிடையவே கிடையாது. இது என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்க அந்த அப்யூஸ்ல இருக்கும்போது, அந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்காக, அந்த சர்வைவல்க்காக இத வந்து கத்துக்கிட்டீங்க. லேர்ன் பண்ணி உங்களுக்குள்ள அந்த பயத்த வச்சுக்கிட்டீங்க. ஒரு எவிடன்ஸா அந்த அந்த எமோஷனல் அப்யூஸ்ல இருந்து எவிடன்ஸா அந்த பயம் உங்களுக்குள்ள இருக்குது. அவ்ளோதானே ஒழிய நீங்க வீக்லாம் கிடையவே கிடையாது. அந்த பயம்ன்றது உங்களுக்கான பயம் கிடையாது. உங்களுக்கு உட்புகுத்தப்பட்ட பயம். புரிஞ்சுக்கோங்க. யார் ஒருத்தர் எப்ப பாரு கன்ஃப்யூஷன்ல, கிரிட்டிசிசம்ல, இன்வாலிடேஷன், அன்பிரெடிக்டபிலிட்டி இந்த மாதிரியான அதாவது எப்ப பாரு ஒரு குழப்பம், குற்றம் சொல்லிட்டே இருக்கிறது, அவங்கள வேலிட் பண்ணாம, மதிப்பே இல்லாம, தகுதியோட நடத்தாம இருக்கிறது, ஒரு நிச்சயம் இல்லாத தன்மையில அந்த சிச்சுவேஷன் இருக்கிறது. இந்த மாரி இடத்துல ஒருத்தர் இருந்து வந்தாங்க அப்படின்னாக்க, அவங்க எப்ப பாரு ஒரு வித பதட்டத்தோட தான் இருப்பாங்க. அந்த ரியாக்ஷன் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சென்சிபிள் ஆனதா தான் இருக்கும். பட் ஆனா அத நம்மால மாத்த முடியும். அந்த டூ சென்சிட்டிவ் அப்படின்றத நான் மாத்த சொல்லல. நீங்க சென்சிட்டிவ் தான். அது உங்க வீக்னஸ் கிடையாது. அது உங்களுடைய பவர். உங்களுக்கு இயற்கை குடுத்த ஒரு வரம். டூ சென்சிட்டிவ் அப்படின்றது. ஆனா, அத பயமா அவங்க மாத்தி வச்சிருக்காங்க. அத நீங்க பயம் இல்ல என்னுடைய பவர் அப்படின்னு நீங்க நிரூபிங்க. இங்க 9வது பாயிண்டா நான் சொல்றது, நீங்க எப்ப பாரு சர்வைவலே வாழணுன்ற அவசியமே கிடையாது. சர்வைவல் மோட்ல தான் நீங்க இருக்கணும்னு அவங்க உங்கள வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு நம்பிக்கையான பகுதின்னு கூட சொல்லலாம். எப்படி அப்படின்னாக்க, இந்த ஃபியர் வந்து உங்க வாழ்க்கையில ஒரு நார்மலா மாறுனாலும், நீங்க இந்த பயத்தோடயே வாழணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பயத்த அடிச்சு நொறுக்க முடியும். ஆனா இந்த பயத்த அடிச்சு நொறுக்குறது உங்களையே நீங்க அடிச்சுக்கிற மாரி தான் தோணும். உங்களையே நீங்க கிழிச்சுக்கிற மாரி தான் தோணும். ஏன்னா உங்களையே மீறி நீங்க செயல்பட வேண்டிய சிச்சுவேஷன் வரும். பட் ஆனா அத தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னாக்க, சேஃப்டிய ஃபீல் பண்ணுவீங்க. எமோஷனல் ஸ்டெடினஸ்ஸா இருப்பீங்க. செல்ஃப் ட்ரஸ்ட் உங்களுக்குள்ள வரும். ஹெல்த்தி கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல இதெல்லாம் அன்ஃபெமிலியரா தான் இருக்கும். பட் ஆனா, இந்த அன்ஃபெமிலியர் அப்படின்றது இம்பாசிபிள் கிடையாது. பாசிபிளான ஒரு விஷயம் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ, இந்த சர்வைவல் மோட்ல இருக்கிற நீங்க,
இதை எப்படி கடந்து வரலாம், இந்த ஹீலிங் ப்ராசஸை எப்படி நீங்க வந்து உங்க கையில எடுக்கலாம், அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, என்னுடைய பயோவை செக் பண்ணீங்கன்னா அதுல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா, என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பத்தின தகவல்களை உங்களுக்கு நான் அனுப்புவேன். நீங்க விருப்பம் இருந்தா அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். அது பெய்டு குரூப். ஆண் பெண் 2 பேருக்கும் வேற வேற குரூப் இருக்கு. அந்த குரூப்ல உங்க சர்வைவல் மோட்ல இருக்கிற நீங்க எப்படி ஒரு லிவிங் மோடுக்கு வரலாம் அப்படின்ற சஜஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ட்ரிகர்ஸை நீங்க புரிஞ்சுக்க முடியும். நீங்க எந்த பேட்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த ஹீலிங் ப்ராசஸை எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுடைய மென்டல் திங்கிங்கை எப்படி நீங்க மாத்தலாம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு அங்க சொல்லி கொடுக்கப்படும். மேலும் நீங்க சின்ன வயசுல டாக்ஸிக் என்வரான்மெண்ட்ல வளர்ந்து வந்திருந்தாலோ இல்ல நார்சிஸ்டிக் அபியூஸால பாதிக்கப்பட்டிருந்தாலோ உங்களுக்குள்ள என்னென்ன பேட்டர்ன்ஸ் உள்ள இருக்குது அப்படின்றத, அந்த பேட்டர்ன்ஸ் என்னென்ன, அந்த பேட்டர்ன்ஸ் எப்படி நமக்குள்ள வருது, அது நம்மளை எப்படி பாதிக்குது, அதுல இருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்ற பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் ஒரு பிளேலிஸ்ட் என்னுடைய வீடியோ என்னுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல பேட்டர்ன்ஸ், எந்தெந்த பேட்டர்ன்ஸ் நார்சிஸ்டிக் அபியூஸ் நமக்குள்ள கொடுக்குறாங்களோ அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோட வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எபிசோட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பயங்கள், இன்விசிபிள் ஃபியர் அவங்களுக்கு நமக்கு விட்டுட்டு போனதை பத்தின இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். இங்க முதல் பாயிண்டா நான் சொல்றது, இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சாலும் அவங்க நமக்குள்ள விட்டுட்டு போன பயம் நமக்குள்ள இருக்கும். அதை உடைக்க வேண்டிய பொறுப்பு நம்மளது. 2வது, இந்த பயம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறும், நம்மளோட பிஹேவியரா மாறும். அதை கண்டுபிடிச்சு அந்த பயத்தை உடைக்கணும். 3வது, அவங்க நமக்குள்ள நிறைய பயங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. நம்மால நேர்மையா பேச முடியாது, அடுத்தவங்களை ஏமாத்திருவோமோன்ற பயம், தப்பு பண்ண பயப்படுவோம், டூ மச் அப்படின்னு பயப்படுவோம், நாம நம்மள பயப்படுவோம். இந்த பயம் அத்தனையும் நமக்குள்ளேருந்து எடுக்கணும். 4வதா நான் சொல்றது, இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ்லேருந்து நம்ம வந்திருந்தோம் அப்படின்னாக்க அவங்க வந்து நமக்குள்ள ஒரு ஹைப்பர் அவேரா உண்டு பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா எப்பவுமே நம்ம அப்படி ஒரு அலர்ட் மோட்ல இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. 5வது, நீங்களா இருக்கிற பயம்தான் உங்களை அதிகமா தாக்கும். ஆனா அந்த பயத்தை நீங்க உடைக்கிறது தான் உங்களுடைய ஹீலிங்க்கு முக்கியமான படி. நீங்களா இருக்க ட்ரை பண்ணுங்க, அதுதான் இங்க முக்கியம். 6வது, ஹீலிங் அப்படின்றது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் அப்படின்றது உங்க பிஹேவியர் கிடையாது, உங்க நேச்சர் கிடையாது, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கண்டிஷன் அப்படின்றத உங்க பாடிக்கு நீங்க புரிய வைக்கணும். 7வது, நீங்க ஹீல் ஆயிட்டீங்க அப்படின்றதுக்கான சைன்ஸ் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். 8வது, நீங்க டூ சென்சிட்டிவ் கிடையவே கிடையாது. 9வது, நீங்க சர்வைவல் மோட்ல இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, நீங்க லிவிங் மோடுக்கு வர முடியும். இந்த எபிசோடோட க்ளோசிங் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய லைக்கும் ஹைப்பும் எனக்கு கொடுங்க. அது இந்த வீடியோ பல பேரை போய் ரீச் ஆகிறதுக்கு உதவி செய்யும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னாக்க, யாருக்காவது தேவைப்படும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் ஹீலிங் ஃப்ரம் நார்சிஸ்டிக் அபியூஸ் கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை இந்த இன்விசிபிள் ஃபியர் அத்தனையும் இப்போ உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னாக்க நீங்க உங்களுக்கு நான் கொடுக்குற ஜென்டிலான மெசேஜ் இதுதான். இந்த பயங்கள் அத்தனையுமே உங்களுக்குள்ள உருவாக்கப்பட்டதுதானே ஒழிய அது உங்களுடைய பயங்கள் கிடையாது. ஒரு கட்டத்துல அந்த அபியூஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பயங்களை உங்களுடைய சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியா நீங்க அடாப்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ நீங்க அடாப்ட் பண்ண இந்த பேட்டர்னை நீங்களே பிரேக் பண்ண முடியும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க
உங்களுக்கு அபியூஸ் நடந்த அதே இடத்துல தான் நீங்க கடைசி வரைக்கும் இருக்க போறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அதுலேருந்து உங்களால வெளியில வர முடியும். நீங்க உங்களுக்கு புதிய விஷயங்கள் அந்த பயங்கள உடைச்சு வெளியில எரிஞ்சிட்டு புதிய விஷயங்கள கத்துக்க முடியும். அந்த அமைதி அப்படின்றது உங்களுக்கு பாசிபிள் தான். அந்த சேஃப்டி அப்படின்றது உங்களுக்கு உண்மையானதா இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க சர்வைவல் மோட்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. லிவிங் மோடுக்கு உங்களால வர முடியும். அப்படின்ற நம்பிக்கைய உங்களுக்கு இந்த எபிசோட் குடுத்திருந்தது அப்படின்னா, அதுதான் என் குரலுக்கான வெற்றி. உங்கள மீண்டும் இன்னொரு தலைப்பின் கீழ் வேறொரு பாட்காஸ்ட்ல வந்து சந்திக்கிறேன். உங்களுடைய பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.